ஹாய் எவரிபடி, ஜெயிலர் 2 பத்தி மனம் திறந்த சிவராஜ்குமார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மாஸ் நடிப்புல வெளியான படம் தான் ஜெயிலர். இந்த படம் 2023 வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2ஆம் பாகம் வரும்னு அப்படின்னு அதிரடியா அறிவிச்சாங்க சன் பிக்சர். அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணா, மீர்னா மேனன், அந்த குட்டி சிறுவன் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் கூட இருக்கிறப்பல எல்லா புகைப்படமும் வெளிவந்துடுச்சு. அதை உறுதியும் பண்ணிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சிவராஜ்குமார் அவர்களும் உறுதி பண்ணியிருக்காங்க, ஜெயிலர் 2ல நான் சீக்கிரமாக வந்து இணைவேன் அப்படின்னு. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். Yeah, Jailer 2 is there actually, but director told, Nelson sir told it will be coming very soon because shooting. பாத்தீங்களா சிவராஜ்குமார் என்ன சொல்றாருன்னு, சீக்கிரமா ஜெயிலர் 2 ஷூட்டிங்ல கலந்துக்க போறாரு அப்படின்ற தகவலை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஜெயிலர் 1ல எப்படி அவர் கமிட் பண்ணாரு அப்படின்றதையும் திருப்பி அவர் ஒரு முறை பகிர்ந்திருக்காரு. ஆல்ரெடி அவர் பகிர்ந்திருந்தாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்துல நான் ஒன்றும் நடிக்கல, சும்மா நடந்து வந்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த டிஷ்யூவை 2 முறை இப்படி தள்ளி விட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த டிஷ்யூ ஏற்படுத்திய இஷ்யூ பெரிய இஷ்யூ அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், அந்த படத்தினுடைய மியூசிக் செம்ம மாசாக இருந்துச்சு. இந்த படத்து சன் பிக்சர் இயக்குனர் நெல்சன் அவர்கள் வந்து கதை சொல்லக்குள்ள, கதை நெவர் மைண்ட், நான் தலைவர் கூட ஒரு சின்ன சீனில் வந்தாலே போதும், நீங்கள் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா திருப்பம் அவர் சொல்கிறாரு, தலைவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவங்க ஒய்ஃபோட கேட்டாங்களாம், இந்த படத்தில் நீங்கள் என்னங்க நடிச்சிருக்கீங்க, ஒன்றுமே இல்லை, சும்மா நடந்து வரீங்க, அவ்வளோதான், இதுக்கு போய் ஆஹா ஓஹோ அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம மோகன்லால் அவர்கள் மைக்கில் நடிச்சிருப்பார், அவரே சொல்லியிருப்பாரு, அதாவது நான் தலைவருக்கு சப்போர்ட்டா, அதாவது பெரிய சூப்பர் ஸ்டார் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கேன், அதனால தான் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ மதிப்பு, எல்லாம் அவ்வளோ அப்படி கொண்டாடினாங்க. இதுக்கு காரணம், முழு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நீங்க பாருங்க, அந்த மைக்கிள்ன்ற கேரக்டரை மட்டும் எடுத்து நான் தனியா ஒரு படம் நடிச்சேன்னா என்னை பார்க்கறதுக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா வந்த கூட்டம் எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவரால் தான் அந்த மாஸ் எனக்கு அப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி தான் நம்ம சிவராஜ்குமார் அவர்களும் அதே தான் சொல்லியிருந்தாரு. இதுக்கெல்லாம் முழு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவருக்கு நாங்க ஹெல்ப் பண்ண போய் தான் எங்களுக்கு அந்த ஒரு பேரு புகழ் கிடைச்சது அப்படின்னு அவர் வெளிப்படையவே சொல்லியிருந்தாரு. இப்பவும் அதை இன்னொரு முறை பேசியிருக்காரு. அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் சிவராஜ்குமார் அவர்கள் ஜெயிலர் 2ல ஷூட்டிங்ல இணைஞ்சிக்க போறாரு அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க. தலைவர் கூட மீண்டும் சிவராஜ்குமார் இணைகிறார். ஏன்னா அவரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை, உங்களுக்கு தெரியும், புற்றுநோயிலிருந்து இப்போ குணமாகி திருப்பியும் ஜெயிலர்ல வந்து இணைகிறாரு. அவருக்கு வெல்கம் சொல்றதா, வாழ்த்துக்கள் சொல்றதா, எதுவா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஜெயிலர் 2 படத்துக்காக எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சென்னையில ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு. இப்போ கேரளாவில் அட்டப்பாடியில் செகண்ட் ஷெட்யூல் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. கேரளா மக்கள் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா திருவிழாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. தலைவர் காலையில போறாரு, அது வரைக்கும் நின்றுக்கிட்டு கால் கடுக்கு நின்று இருந்துட்டு நைட்டு வரைக்கும் தலைவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தலைவர் தரிசனம் கண்ட பிறகு அந்த மகிழ்ச்சியில வீடு போய் சேர்றாங்க. தலைவரும் அவங்கள ஏமாத்தாம தரிசனம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். உண்மையிலுமே தலைவர் தரிசனம் கடவுள் தரிசனம் அப்படின்னு சொல்லலாம், தெய்வ தரிசனம். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சிவராஜ்குமார் அதிரடியா இணைய போறதா அவரே சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம், அவர் ஒரு 14 நாள் கால் ஷீட் கொடுத்திருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருந்து, இருந்தாலும் அவரே உறுதிப்பட ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.